ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் மசாலா ஊதிராமல் மொறுன்னு எப்படி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். உங்கள் மிளகாய்த்தூள் வந்து கலர் கம்மியாக இருந்தது அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடரும் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரும் சேர்த்துக்குங்க. நம்ம இப்போ வந்து லெமன் சேர்க்கலாம். ஆனால் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது நம்ம லெமன் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம். அதனால் வந்து இப்போ லெமன் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா அரைப்பட்டு வர்றதுக்கு ஒரு 1/4 கப் அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து 1 கிலோ மீன் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல பெரிய மீனாக எடுத்துக்கோங்க. வஞ்சரம், கொடுவா, பாறை இந்த மாதிரி பெரிய மீன் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். காளா மீன் கிடச்சதுனாலும் அதுலேயும் ஃப்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம மீனோட 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் கோட்டிங் கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபிஷ் வந்து முந்தின நாளே கிடச்சிது அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மசாலாவில் பெரட்டி ஊற வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இப்போ எல்லா மீனுக்கும் நம்ம மசாலா போட்டாச்சு. நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு துண்டாக நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம். அதிகமான மீன் சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பேட்சாக சேர்த்து ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து மீன் வந்து உடையாமல் நல்லா வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு மசாலா உதிராது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீன் அப்படியே திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 2 பக்கமும் நல்லா 5 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்க்கு மாற்றிடுங்க. சிம்க்கு மாற்றிட்டு நல்லா 2-3 தடவை இந்த மாதிரி நம்ம பெரட்டி போட்டு ஃப்ரை பண்ணும்போது மீன் வந்து நமக்கு உள்ள ஜூஸியாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த மசாலாவில் வந்து கலர் எதுவும் ஆட் பண்ணலை. ஆனால் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். மீன் வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய வீடியோஸில் வந்து நிறையா ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய மீன்லாம் கிடச்சிது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் மசாலா கொடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு லெமன் அப்படி பிழிஞ்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.